பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 107 ரூபாயை கடந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை லாபம் ஈட்டின. தற்போது ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி எரிபொருள் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக உயர்த்தி வருகின்றன. கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளன. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து ₹99.55 விற்பனையாகிறது. முக்கிய நகரங்களில் இன்று பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2.81 வரை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை மேலும் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டு இருப்பதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெட்ரோல் ஏற்கனவே ₹101 இருந்தது, அதுக்கப்புறம் ₹104 ஆச்சு. இப்போ திருப்பி ₹2 ஏறி இப்போ ₹107 போயிட்டுருக்கு. டே போயிட்டு இருந்தால் நாங்கள்லாம் சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் தான் வேலை செய்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதெல்லாம் போன வாரம் ₹4 ஆயிடுச்சு, இந்த வாரி ₹2 ஆயிடுச்சு பெட்ரோல் விலை. இந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. டெய்லி எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க, எல்லாருக்கும் கஷ்டம். எல்லாமே ரேட் ஏறும், காய்கறி ரேட் ஏறும், எல்லாமே ரேட் ஏறும். நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மெட்டீரியல் அனுப்பினாலும் எப்படி அனுப்புவாங்க, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். பெட்ரோல் விலை மட்டும் மாதம் ₹3000 ஆச்சுன்னா என்ன பண்ணுது? வண்டி நான் தள்ளி தான் போகணும், ஆற்றுது வண்டி வீட்டில் விட்டு நான் தான் போனோம் வேலைக்கு. ரொம்ப கஷ்டமாகுது. பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 107 ரூபாயை கடந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை லாபம் ஈட்டின. தற்போது ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி எரிபொருள் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக உயர்த்தி வருகின்றன. கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளன. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து ₹99.55 விற்பனையாகிறது. முக்கிய நகரங்களில் இன்று பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2.81 வரை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை மேலும் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டு இருப்பதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெட்ரோல் ஏற்கனவே ₹101 இருந்தது, அதுக்கப்புறம் ₹104 ஆச்சு. இப்போ திருப்பி ₹2 ஏறி இப்போ ₹107 போயிட்டுருக்கு. டே போயிட்டு இருந்தால் நாங்கள்லாம் சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் தான் வேலை செய்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதெல்லாம் போன வாரம் ₹4 ஆயிடுச்சு, இந்த வாரி ₹2 ஆயிடுச்சு பெட்ரோல் விலை. இந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. டெய்லி எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க, எல்லாருக்கும் கஷ்டம். எல்லாமே ரேட் ஏறும், காய்கறி ரேட் ஏறும், எல்லாமே ரேட் ஏறும். நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மெட்டீரியல் அனுப்பினாலும் எப்படி அனுப்புவாங்க, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். பெட்ரோல் விலை மட்டும் மாதம் ₹3000 ஆச்சுன்னா என்ன பண்ணுது? வண்டி நான் தள்ளி தான் போகணும், ஆற்றுது வண்டி வீட்டில் விட்டு நான் தான் போனோம் வேலைக்கு. ரொம்ப கஷ்டமாகுது.